எது சொன்னாலும் மந்திரமாக சொன்னாலும் எது செஞ்சாலும் முயற்சி பண்ணணும். அந்த செயலுடைய அர்த்தம் என்ன, அந்த சொல்லுடைய அர்த்தம் என்ன, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் சொல்றார். இப்போ சொல்லிய பாட்டின் உணர்ந்து பொருள் உணர்ந்து செய்யும் செயலின் பொருள் உணர்ந்து அதுவும் செய்யணும். அதுதான் அந்த கருத்து. இப்போ நம்ம இன்னைக்கு பாத பூஜைன்னு பண்ணணும். நாளைக்கு எல்லாம் பேசி போய்க்கிறீங்க பாத பூஜைனா என்ன, யாரும் கேட்பேன் பாத பூஜை என்ன, நம்ம வீட்டில் பாத பூஜை இருந்ததுன்னா என்னது அப்படின்னு கேட்பேன். அப்போ என்ன அதோட பொருள்? நம்ம நமக்கு ஞானத்தை அளிப்பவர், நமக்கு ஞானத்தை கொடுப்பவரை நாம் என்ன சொல்லுவோம்? இருட்டை நீக்கி ஒளியை கொடுப்பவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுப்பவர். இருட்டு என்பதுதான் அஞ்ஞானம், ஒளி என்பதுதான் ஞானம். அந்த சம்ஸ்கிருதத்தில் ரு அப்படின்னாக்கா ஒளி, கு அப்படின்னாக்கா இருட்டு. இருட்டை நீக்கி ஒளியை கொடுப்பவர் தான் குரு. குரு எல்லாரும் குருன்னு சொல்றோம் இல்லை? இந்த சொல் எங்கேருந்து வந்து? குகாரஸ்த்வந்தகாரஸ்யாத், குகாரஸ்த்வந்தகாரஸ்யாத், ருகாரஸ்தன் நிரோதக அந்தகார நிரோதத்வாத் குருரித்யபிதீயதே. குரு என்று சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கு என்ற அந்த சொல்லுடைய அந்த பாகத்துக்கு பகுதிக்கு என்ன அர்த்தம்? இருட்டு. ரு அப்படின்னா ஒளி. ஒளி. இருட்டை நீக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா? இருட்டை நீக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா? ஒளியை தவிர, ஒளியை தவிர. அதனால அந்த இருட்டு என்பது அஞ்ஞானம் என்றுதான், அதுக்கு தான் இருட்டுன்னு சொல்றது. எனக்கு தெரியாதுன்னு ஏதாவது ஒரு யாராவது நமக்கு எனக்கு தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? இருட்டு மாதிரி தானே உள்ள இருக்கு. அந்த இருட்டை நீக்கி ஒளியை கொடுப்பவர் தான் குரு. அப்போ அந்த குருவுடைய பாதங்கள் ரொம்ப புனிதமான பாதங்கள். இல்லைன்னா எதுக்காக பாதம் பண்ணணும்? ஒரு உருவத்தை பூஜை பண்றோம்ல, உருவத்தை நம்ம விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணுறோம். அந்த விக்கிரகம் எதனால பூஜை பண்ணுறோம்? நம்ம எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லுவாங்க, தமிழ்லையும் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பொம்மையை பூஜை பண்ணுறாங்க, உருவத்தை மூர்த்தி பூஜை பண்ணுறாங்க, இவங்க கல்லை பூஜை பண்ணுறாங்க. எல்லாரும் அறிவில்லாதவர்கள். யாராவது பார்ப்போம், இங்கே ரொம்ப அறிஞர்கள் இருந்தாக்க சொல்லுங்க பார்ப்போம், கடவுள் இல்லாத ஒரு இடத்த காட்டுறோம் பார்ப்போம். கடவுள் இல்லாத இடம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். இருக்கா? உண்மையாக சொல்லணும். இல்லை யாரும் சொல்லி கொடுத்ததுனால சொல்லாதீங்க. உங்களுக்கு உணர்வு இருக்குல்ல, உணர்றீங்கல்ல, அது ஏதோ ஒரு அதை சொல்லி எடுத்துக்கிட்ட சொல்ல முடியாதுன்னா எனக்கு தெரியும். எல்லாரும் உள்ளத்துலேயும் இருக்காது. எவ்வளோ அழகாக இருப்பார். அப்போ இது ஒரே ஒரு கருத்து இல்லை, நினைப்பவன் மனம். அப்போ நினைக்காதவருக்கு உள்ளத்தில் கடவுள் இல்லையா? கடவுள் இருந்துக்கிட்டே இருக்காரு, ஆனால் வெளிப்படையாக இல்லை. அந்த வெளிப்படையாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? தீப்பெட்டி குச்சி இருக்கு, இதில் வெளிப்படையாக அக்னின்னு வரல. அக்னி இன்னும் வெளிப்படையாக நமக்கு தெரியல, ஆனால் பிரகட்டம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். அடித்த உடனே அதுக்குள்ளே இருந்ததில்ல, ரெண்டு பேர் அக்னி இருந்தது. நம்ம அதை உரைச்சப்போ தான் நமக்கு வெளியில் அக்னி தெரிகிறார். அதே மாதிரி தான் உருவம். இந்த உருவத்தை நாம் ஷோ கேஸில் கூட வைக்கலாம். அந்த உருவத்தை எடுத்து நாம் அந்த மூர்த்தி எத்தனை வேணாலும் ஷோ கேஸில் வச்சுக்கலாம். அதெல்லாம் வழிபாடு மூர்த்தி கிடையாது. அதெல்லாம் ஒரு பார்வைக்கு மூர்த்தி, எக்ஸிபிஷன். இப்போல்லாம் ஷோ கேஸில் வச்சுட்டாக்கா நம்ம கடவுள் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கோம். கடவுள் எங்கெங்கும் இருக்காரு. நீங்கள் ஷோ கேஸில் வச்சாலும் சரி, வைக்கலாலும் சரி, ரூம் பூரா காலியாக இருந்தால் கூட ஒன்றும் கடவுள் இருந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதை வெளிப்படையாக, யூ வாண்ட் இட் டு பி பவர்ஃபுல்லி விசிபிள். See the difference. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கடவுள் இருக்கார், ஆனால் எனக்கு கண்ணுக்கு காணும்படி, எனக்கு அனுகிரகம் செய்யும்படி ஒரு உருவத்தை நாம் பார்க்கணும்னாக்கா அதுக்கு கொஞ்சம் வழிபாடு வேணும். பூத கண்ணாடி பார்த்துருக்கீங்களா?